எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் எடுத்துட்டு இந்த பிரேயர் செப்டம்பர் 24, 1917 அன்னை ஜப்பானில் இருந்தபோது எழுதப்பட்டது. 1914ல அன்னை பாண்டிச்சேரியில் நம்மளுக்கு தெரியும். 29th March 1914 முதல் முறையாக ஸ்ரீ அரவிந்தரை தரிசித்தார். இன்று அவரும் அவர் கணவரும் அங்கே தங்கினார்கள், பால் ரிச்சர்டும். 1915ல அன்னை திருப்பி பிரான்ஸ் சென்றார் பால் ரிச்சர்டோட. அது செகண்ட் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பித்து விட்டது அந்த சமயத்தில். 1914லேயே ஒரு ஸ்டேஜில் ஆரம்பிச்சாச்சு, அப்போ நடந்து கொண்டிருந்தது. அன்னை ஜப்பானில் இருக்கும் சமயம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும் சமயமும் ஆல்மோஸ்ட் சேமா இருந்தது. ஃபர்ஸ்ட் நாம் இந்த பிரேயரை படிப்போம். அதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் அன்னை ஜப்பானில் இருந்தபோது அந்த ஜப்பான் எவ்வாறு சென்றார் என்பதை பற்றி சில விஷயங்கள் கூற விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிரேயரை நம்ம ஒரு முறை படிக்கலாம். டோக்கியோ, செப்டம்பர் 24, 1917. இந்த பிரேயர் ஸ்ரீ அரவிந்தரால் பிரெஞ்சிலிருந்து ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது. Thou hast subjected me to a hard discipline. Rung after rung, I have climbed the ladder which leads to thee, and at the summit of the ascent, thou hast made me taste the perfect joy of identity with thee. Then, obedient to thy command, rung after rung, I have descended to outer activities and external states of consciousness, re-entering into contact with these worlds that I left to discover thee. And now that I have come back to the bottom of the ladder, all is so dull, so mediocre, so neutral in me and around me that I understand no more. What is it then that thou awaitest from me? And to what use that slow, long preparation, if all is to end in a result to which the majority of human beings attain without being subjected to any discipline? How is it possible that having seen all that I have seen, experienced all that I have experienced, after I have been led up even to the most sacred sanctuary of thy knowledge and communion with thee, thou hast made me so utterly common an instrument in such ordinary circumstances. In truth, O Lord, thy ends are unfathomable and pass my understanding. Why, when thou hast placed in my heart the pure diamond of thy perfect felicity, sufferest thou its surface to reflect the shadows which come from outside, and so leave unsuspected and, it would seem, ineffective the treasure of peace thou hast granted me? Truly, all this is a mystery and confounds my understanding. Why, when thou hast given me this great inner silence, sufferest thou the tongue to be so active and the thought to be occupied with things so futile? Why? I could go on questioning indefinitely, and to all likelihood, always in vain.
I have only to bow to thy decree and accept my condition without uttering a word. I am now only a spectator who watches the dragon of the world unrolling its coils without end. பக்கம் 295, செப்டம்பர் 24, 1917, டோக்கியோ. நீ என்னை கடினமான தவ ஒழுக்கத்திற்கு உட்பட்டிருக்கிறாய். நின்னை அடைவதற்கான ஏணியில் நான் படிப்படியாக ஏறியிருக்கிறேன். அதன் உச்சியில் நின்னுடன் ஐக்கியமாவதிலுள்ள பூரண இன்பத்தை நான் அனுபவிக்கும்படி செய்திருக்கிறாய். அதன் பின் நின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து நான் ஒவ்வொரு படியாக வெளி செயல்களிலும் புற உணர்வு நிலைகளிலும் இறங்கி நின்னை காண்பதற்காக முன்விட்டு வந்த உலகுகளுடனே எல்லாம் மீண்டும் உறவு கொண்டுள்ளேன். நான் இப்போது ஏணியின் அடிக்கு வந்துவிட்டபடியால் என்னுள்ளும் என்னை சுற்றிலும் எல்லாம் மந்தமாகவும் சாமானியமாகவும் சுவையற்றதாகவும் இருக்கின்றது. பெரும்பாலான மனிதர்கள் எந்த தவ ஒழுக்கங்களையும் பின்பற்றாமல் அடைகிற விளைவிலேயே போய் எல்லாம் முடிவதனால் நீ என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறாய்? இந்த நீண்ட பயிற்சியினால் என்ன பயன்? நான் கண்டிருப்பவைகளை எல்லாம் கண்டபின், நான் அனுபவித்திருப்பவைகளை எல்லாம் அனுபவித்த பின், நினது ஞானத்தின் மிக புனிதமான மூலஸ்தானம் வரையும் வர செய்து நின்னுடன் இவ்வளவு அந்யோன்யம் ஏற்பட்ட பிறகு இவ்வளவு சாதாரண சந்தர்ப்பங்களில் இருக்கும் இவ்வளவு சாதாரண கருவியாக இருக்கும்படியாக நீ செய்திருக்கிறாயே. இது எப்படி சாத்தியம்? பிரபு, நினது நோக்கங்கள் உண்மையிலேயே ஆழங்காண முடியாதவை. என்னால் அவைகளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னுடைய இதயத்தில் நினது பூரண ஆனந்தமாகிய வைரத்தை வைத்திருக்கும் போது அதன் மேற்பரப்பு வெளியிலிருந்து வரும் நிழல்களை பிரதிபலிக்கவும், நீ எனக்கு அருளியுள்ள சாந்தி அங்கு இருப்பது தெரியாமல் இருக்கவும் பயனில்லாது போகவும் அப்படித்தான் தோன்றுகிறது. ஏன் அனுமதிக்கிறாய்? இந்த பெரிய உள்மோனத்தை அருளிய பின் நாக்கு இவ்வளவு வார்த்தையாடவும் சிந்தனை இவ்வளவு அற்பமான விஷயங்களில் ஈடுபடவும் ஏன் அனுமதிக்கிறாய்? ஏன்? இப்படி கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் இது அநேகமாக எப்பொழுதுமே வீண் வேலையாகத்தான் இருக்கும். நினது ஆணைக்கு தலைவணங்கி ஒரு வார்த்தை பேசாமல் என் நிலைமையை ஏற்றுக்கொள்வதுதான் நான் செய்ய வேண்டியது. இப்பொழுது நான் உலக நாகம் தனது அந்தமான சுருள்களை எல்லை இல்லாமல் அவிழ்த்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பார்வையாளனே. சில நாட்களுக்கு பின், எம்பெருமானே, நினது ஆணையை தாங்க முடியாமல் எத்தனை தடவை புவி உணர்வாகிய இந்த கல்வாரியை எனக்கு தர வேண்டாம், நினது பரம உரிமையில் மூழ்கிவிட அருள் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஆனால் எனது பிரார்த்தனை கோழைத்தனமானது என்பது எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் அதனால் ஒரு பயனும் ஏற்படவில்லை. நன்றி சார். இந்த பிரேயர்ல நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம சாதனையை பற்றி புரிந்து கொள்வதற்கு இருக்கிறது. அதற்கு முன்னாடி நான் கொஞ்சம் பிரீஃபா சொன்னேன் இல்லையா, அதாவது 1915 அன்னை வந்து பிரான்ஸ் சென்று விட்டார். அதற்கு பிறகு 11th March 1916 லண்டனிலிருந்து, அதாவது பிரான்சிலிருந்து காமு மாரு என்ற பெயர் கொண்ட ஒரு ஜப்பானீஸ் ஷிப்பில் வந்து பயணிக்க ஆரம்பித்தார். ஒரு வருடம் முன்னாடி அதே ஷிப்பில் தான் கொலம்போலேருந்து பிரான்ஸுக்கு, அதாவது இந்தியாவிலேருந்து கொலம்போ சென்ற போது, கொலம்போலேருந்துனா கிளம்புவா, பாண்டிச்சேரி சென்னை பக்கம் வரதா இருந்ததுன்னா கொலம்போலேருந்து அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஷிப்ஸ் இருக்கும்.
இதே காமாமாருவில் தான் அன்னை வந்து 1915 கொலம்போவிலிருந்து பிரான்ஸ் வந்தார். இப்போ அதே ஷிப்பில் 11th March 1916 பிரான்சிலிருந்து திருப்பி ஜப்பானுக்காக பயணிக்க ஆரம்பித்தார். அவங்க கூடவே அப்புறம் நம்ம ஆசிரமத்துக்கும் அவங்க வந்திருக்காங்க. டாரத்தி ஹாட்சன் அவங்க டிராவல் பண்ணாங்க. அவங்க அப்போவே அன்னையை தன்னுடைய குருவாக தேர்ந்தெடுத்து விட்டார். இந்த டோரத்தி ஹாட்சன் தான் அப்போ அவங்க ஆசிரமத்தை ஜாயின் பண்ணப்புறம் அரவிந்தர் அவருக்கு தத்தா என்ற பெயர் கொடுத்தார். 24th November 1926 அன்று இந்த கிருஷ்ண சைத்தன்யம், ஸ்ரீ கிருஷ்ணாஸ் கான்சியஸ்னஸ், ஓவர்மெண்டல் கான்சியஸ்னஸ் அரவிந்தருடன் உள்ளே இறங்கிய பொழுது அங்கே இருந்த டிசைபிள்ஸில் இந்த டோரத்தி ஹாட்சன் தத்தாவும் ஒருவர். அவர்தான் உடனேயே உள்ளிருந்து உணர்ந்து the divine has descended into Sri Aurobindo, he has conquered அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அதை பத்தி நீங்க வந்து 24th நவம்பர்ல தத்தாவை பத்தி படித்தா தெரியும். அன்னை, அவர் கணவர், அப்புறம் தத்தா, அதாவது அப்போ அவர் பேர் டாரத்தி ஹாட்சன். அவங்க வந்து அதுக்கப்புறத்திலிருந்தே அன்னையோட தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்தார்கள், ஆசிரமத்தில் வந்து இருந்தார்கள். அண்ட் அன்னையுடைய பேத்தி பூர்ண பிரேமான பேரு. அவங்க கூட அதை பத்தி ஒரு கதை சொன்னாங்க. அதாவது அந்த காமாமாரு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஜெர்மன் பேட்டில் ஷிப், போர்க்கப்பல் இதை நோக்கி வந்தது. ஆனால் ஏர்லி மார்னிங் டைம் 4 மணி நேரம் காத்தால அன்னை சீக்கிரமே எழுந்துருவாங்க இல்லையா, அவங்க அதை பார்த்து கொண்டிருந்ததால் எந்தவித சேதமும் ஏற்படாமல் அந்த போர்க்கப்பல் தாண்டி விட்டது. போற வழியில, ஏன்னா இப்போ வந்து பல நாட்கள் எடுக்கும் கப்பல்ல வந்து நீங்க பிரான்ஸ்லேருந்து ஜப்பான் போகும்பொழுது 6th April 1916 அன்று அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா. அப்போ வந்து அந்த சூயஸ் கெனால் கிடையாது நம்ம பேசுற சமயத்துல. சூயஸ் கெனால் அதுக்கப்புறம் கட்டப்பட்டது. சுத்தி தான் போகணும் ஷிப்பு. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட கேபிட்டலான கேப் டவுனில் இறங்கியது. அதாவது ஒரு மாதிரி ஒரு போர்ட்டுக்கு வந்து 2-3 நாள் இருக்கும் அந்த கப்பல். இந்த இப்போ மாதிரி அந்த உடனே கிளம்பாது. ஸோ அவங்க வந்து அன்னையும் ரிச்சர்ட்ஸும் கேப் டவுனை சுற்றி பார்த்தார்கள். அதுக்கப்புறம் இன்னும் 1 மாதம் டிராவல் பண்ணி 9th May 1916 அன்று ஷாங்காய், சைனால இருக்கு, அங்க அந்த கப்பல் வந்தது. ஷாங்காயிலிருந்து கிளம்பி 18th May 1916 அன்று காமாமாரு, யோகாஹாமா, ஜப்பானில் அந்த சமயத்தில் இருக்கும் எல்லாத்தோட பெரிய துறைமுகம் யோகாஹாமாவில் வந்து இறங்கியது. முதல் வருஷம் அவங்க ஸ்டே பண்ணது டோக்கியோல. அங்க டோக்கியோல ஓகாவா, டாக்டர் ஷுமை ஓகாவா அவர் மனைவியுடன் ஸ்டே பண்ணாங்க. அவர் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டோக்கியோல. இந்தியன் பிலாசபி படித்திருந்தார். அரவிந்தரை பற்றி அறிந்தவர். அவர் வாழ்நாள் முழுவதும் அரவிந்தரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டவர். ஜூன் 1916 ரவீந்திரநாத் தாகூர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம தேசிய கீதத்தை எழுதியவர். அவர் வந்து ஜப்பான் சென்றிருந்தார். அன்னை அவருடைய, ஏன்னா அன்னை வந்து ஸ்கெட்சிங் ரொம்ப அழகா பண்ணுவார். நிறைய ஸ்கெட்ச் வந்து நம்ம பிரணப்தாவோட, அமிர்தாதாவோட, இவாளோட பென்சிலால அந்த ஸ்கெட்சஸ் எல்லாம் இப்போ கூட இருக்கு அன்னை வரைந்தது. ரவீந்திரநாத் டாகூரோட கூட ஒரு ஸ்கெட்ச் அன்னை அங்கே வரைந்தார்கள்.
அப்போ 1913 ரவீந்திரநாத் டேகூருக்கு நோபல் பரிசு கெட்டுவிட்டது கீதாஞ்சலி என்ற அவர் காவியத்திற்காக. அண்ட் அன்னையை அவர் என்ன சொன்னார் என்றால், நான் சாந்தி நிகேதன் ஒரு பெரிய ஒரு கல்விக்கூடம் திறந்திருக்கிறேன், நீங்கள் இந்தியாவில் அதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று. ஆனா அன்னைக்கு உள்ளேருந்து அப்போவே தெரியும் தன்னுடைய யோகம் ஸ்ரீ அரவிந்தருடன் சேர்ந்துதான் அந்த யோக பாதை நடக்கப் போகிறது என்று. ஸோ ரவீந்திரநாத் டேகோர் இந்த சாந்தி நிகேதன், அப்புறம் அது விஸ்வபாரதின்னு சொன்ன அதை அவர் அதை நிராகரித்து விட்டார். இது அன்னை இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி 24th April 1920 அன்று அன்னை திருப்பி நிரந்தரமாக பாண்டிச்சேரிக்கு வந்தார். அன்னை அந்த 24th April வந்ததை அந்த அரவிந்தர் சொன்னார், this was the day when the defeat of the adverse forces was ensured. அதுக்கப்புறம் முன்னாடி அது தர்ஷன் டேயா இல்லை, 1938க்கு அப்புறம் 4வது தர்ஷன் டேயாக இந்த நாள் சேர்க்கப்பட்டது. காரணம் என்னவென்று கூட சொல்லிடுறேன் பிரீஃபா. ஏன்னா 1938ல் அரவிந்தர் தன் ரூமில் விழுந்ததில் அவருடைய தொடை எறும்பு முறிந்து விட்டது. அதனால் நவம்பர் தர்ஷனும் நடக்கவில்லை, பிப்ரவரி தர்ஷனும் நடக்கவில்லை. 1938 நவம்பர், 1939 பிப்ரவரி. தர்ஷன் என்ற மட்டும்தான் அரவிந்தரை நாம அந்த மற்ற சிஷ்யர்களால் பார்க்க முடியும். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களால் இந்த மாதிரி அடுத்த உங்க பர்த்டே ஆகஸ்ட் 15th அதுவரை எங்களால் பொறுத்து இருக்க முடியாது. ஏன்னா 3 தர்ஷன் டே தான் முன்னாடி இருந்தது. அன்னையின் பிறந்த நாள் 21st February, அரவிந்தர் பிறந்த நாள் 15th August அண்ட் 24th November சித்தி டே. இந்த 3 தர்ஷன் டே தான் இருந்தது. 1939 ஆரம்பத்தில் இவ்வாறு எல்லா சிஷ்யர்களும் கூறிய போது அரவிந்தர் 24th April அதை 4வது தர்ஷன் டேயாக சேர்த்தார். அதனால் 1939 தான் 24th April ஆசிரமத்தில் தர்ஷன் டேயாக இருந்தது. ஸோ அந்த 24th April அன்னை திரும்பி வந்தது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை இந்த யோகத்தில். அதற்கும் இந்த பிரேயரில் எழுதிய விஷயங்களுக்கும் பல கனெக்ஷன்ஸ் இருக்கிறது. இந்த பிரேயரை நாம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அன்னை என்ன கூறுகிறார்? இறைவனை சம்போதித்து, thou hast subjected me to a hard discipline. Rung after rung, I have climbed the ladder which leads to thee. And at the summit of the ascent, thou hast made me taste the perfect joy of identity with thee. அங்கே தீவிரமான தவோ நிலையில் ஜப்பானில் இருந்தபோது அன்னை இருந்தார். ஹார்ட் டிசிப்ளின், படிப்படியாக ரங் ஆஃப்டர் ரங் நான் இந்த ஏணியை ஏறினேன். எங்கே அது செல்கிறது? which leads to thee. அதன் சிகரத்தில், உச்சியில், at the summit of the ascent, thou hast made me taste the perfect joy of identity with thee. சூப்பர் மைண்ட் என்பதுதான் அந்த பர்ஃபெக்ட் ஐடென்டிட்டி. அரவிந்தர் அன்னை இருவருமே 1914க்கு அப்புறமே அந்த சூப்பராமெண்டல் தனியாக அவர்கள் அந்த நிலையை செல்வது நிரந்தரமாக ஆகிவிட்டது. So the mother and Sri Aurobindo, long before the supramental descent, had ascended to the supermind. Supermind வர அந்த ஏற்றத்தை அவர்கள் தனி நிலையில் செய்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல அன்னை சொல்லுவார், இந்த சூப்பராமெண்டல் கான்சியஸ்னஸ் ஏன்னா இருவருடைய அந்த இறைத்தன்மையானால் தேவர் the avatars of the divine, so they moved on to the supermind long before formally இந்த ஆசிரமத்தை நிறுவனத்துக்கு முன்னாடி தனியாக இண்டிபெண்டாக.
பட் தேவர் ஆன் த சேம் லைன்ஸ். அரவிந்தர் கூறியிருக்கிறது, என்னை பார்ப்பதற்கு முன்னாடியே அன்னை வந்து இந்த யோக பாதையில் பல நிலைகளை கடந்தவர். அண்ட் ஸோ அதனால தான் சொல்றேன், மேட் மீ டேஸ்ட் த பெர்ஃபெக்ட் ஜாய் ஆஃப் ஐடென்டிட்டி வித் தி. அதுதான் நார்மல் யோகத்தில் மிகப்பெரிய யோக நிலை என்பது அந்த சூரிய துவாரான்னு சொல்லுவாங்க, கேட்ஸ் ஆஃப் த சன்னை தாண்டி ஒன் வே சூப்ராமெண்டலுக்கு பல யோகிகள் முன்னாடியும் சென்றிருக்கிறார்கள், ரிஷிகள், யோகிகள். அதனால் திருப்பி வர மாட்டார்கள். நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இந்த பூத உடலை இங்கே உலகத்தில் விட்ட பின் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் போறது த வேர்ல்ட் ஆஃப் த மூன், பித்ருலோகம் என்று கூறுவோம். இந்த ஸ்ராத்தம்லாம் நாம் அங்க இருக்கிற அந்த நம்ம முன்னோர்களுக்கு தான் செய்கிறோம். அவர்கள் திருப்பி ஜென்மம் எடுத்து ஆக வேண்டும். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். சில யோகிகள் அந்த காலத்திலேயே அதை தாண்டி எந்த கேட்டை வந்து நாம வந்து கிராஸ் பண்ண யூ கேன் ஹேவ் யூனியன், பர்ஃபெக்ட் யூனியன் வித் தி டிவைன், அதை போக முடிந்தது. ஆனால் திரும்பி வரத்துக்கு வழி கிடையாது. எப்படி அந்த மகாபாரதத்தில் அபிமன்யுவுக்கு அந்த சக்கர வியூகத்தை உடைத்து செல்ல தெரியுமே தவிர அதிலிருந்து திருப்பி வர்றது அவனுக்கு தெரியாது. ஸோ இட் வாஸ் அ ஒன் வே பாத். ஸோ அதற்கு இறைவனின் சொற்படி அன்னை இந்த சைத்தன்யத்திலிருந்து திரும்பி வந்தார். ஏன்னா நம்ம மென்டல் கான்சியஸ்னஸ், நார்மல் ஹியூமன் கான்சியஸ்னஸ், அதை தாண்டி நிறைய படிகள் இருக்கின்றன. ஹையர் மைண்ட், இல்லியூமின் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், ஓவர் மைண்ட். இது வந்து 24 நவம்பர் அன்னைக்கு ஸ்ரீ அரவிந்தரின் சூப்ராமெண்டலுக்கு முன்னாடி அரவிந்தர் உள்ள இறங்கி விட்டது. அது இறங்கியது எப்படி நம்மளுக்கு வந்து கோல்டன் டே அன்னைக்கு 29 February 1950 சூப்ராமெண்டல் உலகத்தில் இறங்கியதோ உலகத்தில், அதே மாதிரி இந்த ஓவர் மைண்ட் கான்சியஸ்னஸ் அரவிந்தரின் உள் இறங்கியது, பூ உலகத்தில் ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ் இறங்கியது. ஸோ அன்னையோ சூப்பர் மைண்ட், அந்த எந்த கேட்ஸ்ல இருந்து மற்ற யோகிகளால் திரும்பி வர முடியாதோ இறைவனின் தென் obedient to thy command, rung after rung, I have descended to outer activities and external states of consciousness. படிப்படியாக இறங்கி வந்தார். Re-entering into contact with these worlds that I left. வேர்ல்டுன்னு சொல்லல, these worlds, அந்த உலகங்கள், கந்தர்வலோகம்ங்கிறோம், நம்ம வந்து தேவர்களின் ஸ்வர்க்கம் என்கிறோம், சிவலோகம், வைகுண்டம் என்றெல்லாம் கூறப்படும் அந்த உலகங்களை தாண்டி இந்த சூப்ராமெண்டல் இருக்கு. அங்கே இறங்கும் பொழுது re-entering into contact with these worlds that I left to discover thee. கடைசியாக திருப்பி பூலகத்தில், மிருத்திலோகத்தில் ஜடம் எங்கே இருக்கிறதோ, மேட்டர் இருக்கிறதோ, and now that I have come back to the bottom of the ladder, இந்த கடைசி படியில் வந்து இறங்கிய பின் என்ன பார்க்கிறேன்? All is so dull, so mediocre, so neutral. ஏன்னா அந்த பேரொழியான பேரின்பமான அந்த சைத்தன்யத்தை அனுபவித்த பின் in me and around me that I understand no. அதாவது ரியாலிட்டி, சத்தியம் அவ்வளவு பெருசு. ஏன்னா சத்தியம் என்ன, அந்த ஒரே சைத்தன்யம் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஒன் பீயிங், ஒன் கான்சியஸ்னஸ், ஒன் ஃபோர்ஸ், ஏகம் சார். இங்கேருந்து அங்க போயிட்டு அதை பார்த்த பின் இங்கே வந்தால் ஒரு விஷயத்துல உண்மை யாருக்குமே புரியாது. ஆதிசங்கர் அதனால்தான் அதை வந்து யாருக்கும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அனிர்வச்சனீயம்னு. இதெல்லாம் ஒண்ணும், இது மாயைன்ட்டாங்க. என்ன புரியல, ஏன் அன்னையே சொல்ற ஐ அண்டர்ஸ்டாண்ட் நோ மோர். எப்படி அந்த ஒரு பரமநிலை, முழுமையான ஞானம்
வரம்பில்லாத சக்தி, பவர், ஸ்ட்ரென்த், ஆனந்தமோ ஆனந்தம், இந்த டிவைன் கான்சியஸ்னஸ், சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அது எவ்வாறு இங்கே வந்தால் என்னவாக இருக்கிறது? இவ்வளவு டல்லா இருக்கு, இவ்வளவு மிடியோக்கர், சாதாரணமாக இருக்கு. எதுவுமே இறைவனின் பிரசன்ஸ், டிவைன் பிரசன்ஸ் அனுபவிக்கவே முடியவில்லை. இன்மீ அண்ட் அரௌண்ட், எனக்குள்ளும், அதாவது தன்னுடைய உடலை பற்றி, தேகத்தை பற்றி கூறுகிறார். எனக்கே புரியல. இதுதான் சீக்ரெட் ஆஃப் த இன்டெக்ரல் யோகா. ஏன்னா மேலே சென்று படிப்படியாக அங்கே இருக்கும் சைத்தன்யம் இங்கே இறங்குவதற்கான பாலங்களை அன்னைதான் கட்டப்போகிறார். அரவிந்தர் கூறியிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க நான் தனியா ரூம்ல உட்காந்து நான் தான் தபஸ் பண்ணேன்னு. நான் செய்யும் தபஸ், அன்னை செய்யும் தபஸ் ரெண்டுமே ஒன்றுதான். சாவித்திரியை பற்றி கூறும்போது அன்னை கூறியிருக்க, அரவிந்தர் சாவித்திரியை எழுத எழுத எனக்குள் ஏற்படும் அனுபவங்கள் அந்த சாவித்திரியில் முழுமையாக இருக்கிறது. படிப்படியாக எப்படி அந்த திருவுருமாற்றத்தை நோக்கி அந்த சைத்தன்யம் எவ்வாறு போகிறதோ அது எல்லாம் அந்த சாவித்திரியின் யோகத்திலே சொல்லப்படும். எவ்வாறு சாவித்திரி அந்த மிருத்யுவை கடைசியில் ஜெயிக்கிறாள் என்று சொல்லப்படும் அந்த விஷயங்கள் எல்லாம் அன்னை அந்த காலத்திலேயே, சாவித்திரி எழுதப்படும் சமயத்திலே தன்னுக்குள் அனுபவித்தார் எக்ஸ்பீரியன்சஸ். அந்த பாலங்கள் ஏன்னா அங்கிருந்து அன்னையால் இறங்கி வந்து முடிஞ்சது. பட் டு பிரிங் த சூப்ராமெண்டல் டவுன் டு எர்த், ஃபார் எர்த் அண்ட் மென், மனித குலத்திற்காக அந்த பாலங்களை இனிமேல் 1920க்கு அப்புறம் அன்னையும் அரவிந்தரும் அன்னைதான் கட்டப்போகிறார். இந்த சாவித்திரியோட லைன் இருக்கு, she is the golden bridge, the wonderful fire, the luminous heart of the unknown is she, the power of silence in the depths of power. இந்த பரமசக்தி இன் செயல்பாடு அன்னையின் ஜென்மத்தில் இதற்கு மேல் நடக்கப் போகிறது. அதுக்கு ப்ரிப்பரேஷனை அன்னை சொல்கிறேன்னா புரியல. எப்படி இந்த மாதிரி ஒரு சாதாரணமான வாழ்க்கையை, துக்கமும் பிணியும் உள்ள வாழ்க்கை எவ்வாறு மனிதர்கள் இங்கே வந்து மனித குலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன சொல்றாங்க? வாட் இஸ் இட் தென் thou awaitest from me, நீ மேலே என்ன எதிர்பார்க்கிறாய்? அங்க காமிச்சாச்சு, நீ நாலேஜ் பை ஐடென்டிட்டி கொடுத்து விட்டாய். உன்னுடன் ஒன்றுவது முழுமையாக நடந்து விட்டது, பர்ஃபெக்ட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ஸோ அதற்கப்புறம் இங்கே வந்தால் எல்லாமே இப்படியே இருக்கிறது என்றால், அண்ட் டு வாட் யூஸ் தட் ஸ்லோ லாங் ப்ரிப்பரேஷன் if all is to end in a result to which the majority of human beings attain without being subjected to any discipline. ஏன்னா மனிதர்கள் மனித நிலையில் பார்த்தா புத்தி தான் எல்லாத்தையும் ஹையஸ்ட். ஓரளவுக்கு ஆர்டிஸ்டிக் கெப்பாசிட்டி இருக்கு, மைண்ட் நினைக்கிறதா இருக்கு. மேல் இருக்கும் அந்த ஒளிமயமான அந்த வாழ்க்கை இங்க தெரியவில்லை. இந்த நார்மல் கான்சியஸ்னஸ் நார்மல் ஹியூமன் பீயிங் இருக்கு. நான் அதுவரை போனேன், உன்னுடன் ஒன்றிவிட்டேன், அந்த பரமானந்தத்தை ஞானத்தை எல்லாம் எனக்குள் வைத்துக் கொண்டு இங்கே வந்து பார்த்தா என்னுடைய எக்ஸ்டர்னல் பீயிங்கும் மற்ற மனிதர்களின் எக்ஸ்டர்னல் பீயிங் மாதிரி தான் இருக்கு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதான் அடுத்த லைன்ஸ் சொன்னாங்க. How is it possible that having seen all that I have seen, experienced all that I have experienced, after I have been led up even to the most sacred sanctuary of thy knowledge, that's supramental, and communion with thee, thou hast made me so utterly common an instrument in such ordinary circumstances. In truth, O Lord, thy ends are unfathomable and pass my understanding. ஏன்னா முதல்
உலக போரும்போது எவ்வளவோ கஷ்டங்கள், ட்ரென்ச் வார்ஃபேர்னு சொல்லுவோம். குழிகள்ல நாட்கணக்கில் எங்கேயும் போக முடியாது, ஏன்னா அங்கேருந்து எப்போ வேணா சுற்றுவான். இந்த பக்கமும் ஒரு சாக்கடை மாதிரி ஒரு குழியில பைஞ்சுனா அப்படியே இருக்கணும், எங்கேயும் வெளியில போக முடியாது, சாப்பாடு கிடைக்காது சரியா, ஏதோ கொஞ்சம் ஏதோ இதை வச்சு இது பண்ணோம். நிறைய பேர் அப்படியே இறந்து போயிட்டாங்க உண்டுபடாமே அந்த ட்ரென்ச் வார்ஃபேர்ல. அந்த மாதிரி சஃபரிங் அன்னைதான் உணர முடியுமே உலகம் முழுக்கும். இன்ஃபேக்ட் அரவிந்தர் சொல்லியிருக்காரு, அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் செகண்ட் வேர்ல்டு வாரும் அன்னையின் உடலில் நடந்தது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு அதனால தான் ஒரு 1919 ஜப்பான்ல ஒரு பெரிய ஒரு ஃப்ளூ, அது அன்னை வந்து ஆல்மோஸ்ட் வந்து டெத்தோடைய சாவின் பவுண்டரிக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் டச்சிங் டெத் ஷீ கேம் பேக் 1919. 1918 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்தது. அந்த முழு வாரிலையும் அந்த ரொம்ப பெரிய சேதங்கள் உலகத்திற்கு மனித குலத்திற்கு ஏற்படாமல் எவ்வாறு செகண்ட் வேர்ல்டு வார்லையும் அரவிந்தர் அன்னை தன்னுடைய ஃபோர்ஸை யூஸ் பண்ணாங்களோ அன்னை அதை கவனித்துக் கொண்டார். அந்த ஒரு இதோட அந்த தாக்கம் வந்து அந்த அன்னையை வந்து நோய்வாய்ப்பட செய்தது 1919. அதான் சொல்றாங்க, அதான் நான் இவ்வளோ விரும்புறேன். ஏன்னா அன்னைக்கு தெரியும், நான் அன்னை இங்க வந்ததே அந்த உலக மனித குலத்திற்கு அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதற்கு, டு மேக் லைஃப் ஆன் எர்த் த லைஃப் டிவைன். ஆனால் என்ன காண்கிறாள் அப்போ, மேட் ஆஃப் மீ சோ அட்டர்லி காமன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். எவ்வளவோ விருப்பம் இருக்கு எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. இன் சச் ஆர்டினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் எனக்கு அது புரியவில்லை. The ends are unfathomable and past my understanding. Again அதே தான் கேட்கிறாங்க திருப்பி. Why, when thou hast placed in my heart the pure diamond of thy perfect felicity. ஏன்னா டைமண்ட் என்பது the diamond light is mother's own light. அதுதான் அந்த சூப்ராமெண்டல் லைட். இன்ஃபேக்ட் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியோட சிம்பலை கூட பார்த்தா அதில் அன்னை கொடுத்திருப்பது அந்த டைமண்ட் தான் சென்டர்ல. அரவிந்தரின் சிம்பலை கம்பைன் பண்ணி ஷேப் ஆஃப் அ டைமண்ட் இஸ் தேர் இன் தி சிம்பல் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி. ஸோ அன்னை கூட எனக்குடைய ஆழ் மனதில், என்னுடைய ஹிருதய குகையில், thou hast placed in my heart the pure diamond of thy perfect felicity. அங்கே உன்னுடைய ஆக்கம், முழுமையான ஆக்கம், முழுமையான அந்த ஆம்னிபொட்டன்ஸ் உள்ள அந்த ஃபெலிசிட்டி, அதாவது எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தும் அந்த சக்தியை எனக்குள் வைத்தப்புறமும், sufferest thou in its surface to reflect the shadows. என்னுடைய வெளி உடல், பிசிக்கல் பாடி இப்பவும் அந்த நிழல்கள், நிழல்கள் வந்து அஜ்ஞானம், பிணி, வலி, இறப்பு, மிருத்யு, அதுக்கு வந்து என்னுடைய வெளி உடல்லையும் அந்த விஷயங்கள் வந்து இப்பவும் இருக்கின்றன. தி ஷேடோஸ் which come from outside and so leave unsuspected, and it would seem ineffective the treasure of peace thou hast granted me. இன்ஃபேக்ட் சாவித்திரியில நாம படிக்கும் பொழுது இந்த அன்னை, அதாவது சாவித்திரிக்கும் the lord of death, மிருத்யுவின் கடவுளுக்கும் ஏற்படும் அந்த கான்வர்சேஷன்ல டெத் எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லும், நீ மற்ற உலகங்களில் என்ன வேணா உனக்கு தேவையோ, என்ன விதமான ஒளி, என்ன விதமான வாழ்க்கை வாழ விரும்புகிற இறை தன்மையுடன் வாழ முடியும், நீயும் சத்தியவானம் கொடுக்கிறேன், நீ அங்க வாழ்ந்துக்கோ. இந்த மிருத்யு லோகம் என்னுடைய பிடியில் இருக்கிறது, இதை மற்றும் நினைக்காதே உன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்று. This human world, this earth, இங்கே இந்த விதமான இறை டிவைன் நேச்சரோ, டிவைன் டிரான்சிஷனோ, டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ ஒன்னால் யாராலும் பண்ண முடியாதுன்னு அந்த டெத் வந்து அந்த விஷயத்தை சொல்லும். போன பழைய யோகங்களிலும் இதுவரை அதுதான் இருந்தது. அதாவது
அந்த விஷயம்தான். அதனாலதான் பழைய யோகங்களில் வந்து யோகிகள் அந்த இறைநிலையை அடைந்த பிறகு இந்த இந்த உடலை இங்கேயே விட்டு விடுவார்கள். அதாவது அவங்க என்ன சொன்னா, இதுக்கப்புறம் இந்த உடல் வந்து பிரயோஜனம் இல்லை, பட் நம்ம யோகத்துல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேஸ் டு டேக் பிளேஸ். அப்போ அன்னை கூறுகிறார், truly all this is a mystery and confounds my understanding. Why, when thou hast given me this great inner silence, உள்ளே எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது, கிரேட் இன்னர் சைலன்ஸ், ஆனால் வெளியில் பேச்சு தான் நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த சைலன்ஸை வந்து இந்த சைலன்ஸ்ல கம்யூனிகேட் பண்ண முடியுது. அண்ட் the tongue to be so active and the thought again, மனதில் எல்லாம் சாதாரண எண்ணங்கள் தான் வருகின்றன. ஏன்னா அந்த மேல்நிலைகளை இப்போதும் உலகைக்காக மனிதர்களுக்காக இறக்க வேண்டும். அன்னை why I could go on questioning indefinitely and to all likelihood always in vain. அப்போது அன்னை என்ன கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், நம்மளே எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அதே மாதிரி. ஏன்னா அன்னை அரவிந்தர் இந்த யோகத்தை செய்தது நம்மளுக்கு முன்னோடிகளாக, forerunners of the divine multitude, of the divine life on earth. So அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய கொஸ்டின்ஸ். ஏன் இங்கே வாழ்க்கையில் இவ்வளவு முன்னேற்றம் டெக்னாலஜியில் ஏற்பட்டாலும் அந்த நம்மளால வந்து இந்த வாழ்க்கையை ஒரு சொர்க்கமயமான லைக் ஹெவன் ஆன் எர்த் நம்மளால ஏன் பண்ண முடியல, ஏன் இல்லை அப்படின்னு. அப்புறம் மேல கூறுகிறார்கள், ஐ ஹவ் ஒன்லி டு பவ் டு தை டிக்ரி. உன்னுடைய இந்த நிர்ணயத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். அண்ட் அக்செப்ட் மை கண்டிஷன் வித்தவுட் அட்டரிங் அ வேர்ட். எனக்கு தெரியும் நீ என்ன நிர்ணயிக்கிறாரோ பரம்பொருளே, அதுதான் நடக்கும் என்று. அதனால் மேலே நான் ஒன்றும் பேச போறதில்லை. ஒன்லி நான் ஐ எம் ஒன்லி எ ஸ்பெக்டேட்டர். நான் ஒரு சாட்சியாக, ஒரு பார்வையாளராக இந்த உலகத்தின் the dragon of the world, சம்சாரம் தன்னுடைய காயில்ஸ், தன்னுடைய அந்த இதை பழையபடியே ஆட்டிக்கொண்டிருக்கிறது, அதை மற்றும் இப்பொழுது பார்க்கிறேன் என்று. சில நாட்களுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு அடிஷன் இருக்கு. லார்ட், how many times giving way before thy decree I have prayed to thee. எத்தனை தடவை நான் வந்து இந்த உன்னிடம் பிரார்த்தனை செய்திருக்கிறேன். ஸ்பேர் மீ திஸ் கால்வரி ஆஃப் எர்த் கான்ஷியஸ்னஸ். கால்வரி என்று எதை கூறுவார்கள் என்றால், கிறிஸ்டியானிட்டியில அந்த ஜீசஸ் தன் முதுகில் அந்த கிராஸ் சிலுவையை, பெரிய சிலுவைனா சின்ன சிலுவையில் பெரிய ஒரு அவரையே மாட்டி வைக்கும் அந்த மரத்தால் செய்த ரொம்ப ஹெவியான அந்த கிராஸை தன் முதுகில் சுமந்து கொண்டு போக வேண்டும். யாரைக்கெல்லாம் மரண தண்டனை அந்த ரோமன் எம்பையர்ல இருந்ததோ, அவர் நடந்து சென்ற அந்த பாதை, அந்த நிகழ்ச்சியை தான் கால்வரின்னு கூறுவார்கள். அந்த பாதையின் பேர் இப்போ கூட இந்த இதுல பாலஸ்டைன்ல இருக்கிறது, அது வயா டொலோரோசா என்பார்கள். பாத் ஆஃப் சாரோ, அது லாட்டின்ல இருக்கு. துக்கமயமான ஒரு பாதை. அதான் சொல்றேன், ஏன் என்னை வந்து இந்த ஏன்னா உலக வாழ்க்கையில் இருக்கும்போது அன்னை தன்னோட சொந்தமான ஒரு துக்கத்தில் கூட இருக்கும். ஏன்னா அன்னையுடைய சைத்தன்யம் முழு மனித குலத்தின் சைத்தன்யம் ஒன்றாக இருக்கிறது. அதாங்க, spare me this Calvary of earth consciousness. Let me merge in thy supreme unity. என்ன இங்கே இல்லாமல் திருப்பி உன்னுடைய அந்த உரிமயமான அந்த ஏகம் சத், ஒரே சைத்தன்யத்தில் நான் வந்து கலந்து விடுகிறேன்.
பட் அன்னை கூறுகிறேன், ஏன்னா மேலே அன்னை இங்கே அந்த மாதிரி கலந்து விட்டார் என்றால், இரண்டாக கலந்து விட்டார் என்றால், இந்த உலகத்திற்காக யோகத்தை எப்படி பண்ணுவது வரும் இடங்களில். அதனால அவங்களே சொல்றாங்க, மை பிரேயர் இஸ் ஃபெயிண்ட் ஹார்ட்டட். மெல்லிதமான ஒரு இது, ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த பிரேயர் எங்க கூட இருந்து வரமாட்டேங்கிறது. ஏன் அதை நான் அறிகிறேன். ஃபார் இட் ரிமைன்ஸ் அன்ஃப்ரூட்ஃபுல். ஏன்னா அன்னை ஒரு பிரேயர் செய்தார்கள் என்றால் ஜென்ரலி அந்த பிரேயரை ஏற்றுக்கொள்ளப்படும். பிரான்ஸ்ல வந்து சின்ன பெண்ணாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு நைட் அவங்க வந்து அந்த தன்னுடைய உள்நிலையில் பாரிஸை சூழ்ந்து அவங்களுடைய அந்த ஃப்ராக் வந்து அந்த மாதிரி வரும்போது எவ்வளவோ பேர் வந்து அங்கே தன்னுடைய துக்கங்களை சொல்லி அழுதார்கள் அந்த விஷன்ல. அப்ப அன்னை வந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டார், இவர்களுடைய துக்கங்களாம் போகட்டும். இப்பொழுது வந்து இந்த இது நான் திருப்பி உன்னுடன் இரண்டர கலந்து விடுகிறேன் என்று அன்னை கூறும் பொழுது அந்த பிரேயர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. I know for it remains untrue. அதுக்கப்புறம் தான் நம்ம யோக பாதையின் இந்த அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கான பாதை திறக்கப்படுகிறது. 1920 ஏப்ரல் அன்னை இங்கு வருகிறார். ஆரம்பத்தில் அன்னையின் அங்கே அப்போ சிஷ்யர்கள் ரொம்ப இல்லை, ஒரு 10-12 பேர் தான் ரெகுலர் டிசைபிள்ஸ். அமிர்தாதா இருந்தார், நளினிகாந்த குப்தா இருந்தார், சுரேஷ் சக்கரவர்த்தி மூனி இருந்தார், விஜய் இருந்தார். அந்த மாதிரி சில பேர்களுடைய அன்னை வந்து அப்போ ஒரு சிஷ்யாக அந்த அரவிந்தரின் அந்த குரூப்ல ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். மற்றவர்களுக்கு புரிகிறது, நளினிகாந்த குப்தா இவாள் அமிர்தாக்கெல்லாம் புரிகிறது, நம்மளுடைய பல நிலைகள் மேலே இருக்கும் ஒரு பெண்மணி என்று. ஆனால் அவர் அன்னை என்பதை நிலையாட்டுவது அந்த 24th ஏப்ரல் 1926 அப்புறம். அப்போதான் அரவிந்தர் பின்னால் போகும்போது புரியாது, அன்னையும் நானும் ஒரே சைத்தன்யம், we are the same consciousness. நான் உள்ளே இருந்து இந்த யோகத்தை செய்யும் பொழுது இந்த ஆசிரமத்தை சாதகர்களை வழிநடத்தி கொண்டு அழைத்து ஆசிரமத்தின் நிர்வாகத்தை பார்த்து முழுமையாக பார்ப்பது அன்னையின் பொறுப்பு. ஸோ அந்த ப்ராசஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அரவிந்தர் வந்து 1936 சொல்லுவார். கொஞ்சம் சூப்ராமெண்டலை வாழை பிடிச்சிட்டேன்னு மேலே அது கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். 1930 அமல்கிரன் ஒரு லெட்டர்ல கூறியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் எப்பொழுது வந்து அவருக்கு புரிகிறதோ, அதாவது இந்த ஹியூமனிட்டிலையும் சரி ஆசிரமத்தில் இருக்கும் இந்த டிசைபிள்ஸ்குள்ளும் அந்த அளவு அந்த கெப்பாசிட்டி இல்லை என்று அப்போ அவர் டிசிஷன் எடுக்கிறார் 1948. அன்னைக்கு கூறுகிறார், நம்ம 2 பேர்ல ஒருவர் வந்து இந்த உடலை நீக்க வேண்டும் என்று. அன்னை கூறுகிறார், நான் பண்றேன். அரவிந்தர் கூறுகிறார், இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே நடக்க வேண்டிய யோகத்தை உன்னால்தான் செய்ய முடியும். அன்னைக்கு அது மறந்து போயிடுது. 1948 ஏதோ சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த அரவிந்தருக்கு அந்த யுரேமியா ப்ராப்ளம் வந்து அது ஏற்படும் போது நிரோத்தா ஒரு தடவை கேட்டார், நிரோத்பரன், நீங்க தான் எத்தனையோ பேருடைய நோய்களை நொடியில் குணமாக்கி விடுகிறீர்களே, இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா இதை ஏன் நீங்க வந்து சரி பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கன்னு அரவிந்தர் கூறுகிறார், யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு புரியாது. ஏனென்றால் அவர் ஒரு டிசிஷன் என்ன எடுத்து விட்டார் என்றால் தன்னுடைய உடலை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசப்டக்களாக யூஸ் பண்ண. ஏன்னா அரவிந்தருக்குள் 1936 அப்புறமே இந்த சூப்பராமெண்டல் வந்து இறங்கி போயிட்டு இருந்தது. டிசம்பர் 5, 1950 அன்று அந்த சூப்பராமெண்டல் லைட் அண்ட் பவரை தனக்குள் இறக்கி அவர் அந்த உடலை விட்டு விட்டார். So the supramental was captured into the earth consciousness. ஜடத்திற்குள் அது இறங்கியதை பிடித்து விட்டார்.
எப்படி சொல்லணும்னா, ஒரு புலியை பிடிக்கணும்னா ஒரு மனிதன் ஒரு கூண்டுக்குள்ள உட்கார்ந்து அந்த புலி அந்த கூண்டுல வந்த உடனே அந்த மனிதன் வெளியில போய் கேட்டை மூடிட்டா புலி பிடிபட்டது. 1950ல தட் வாஸ் a great sacrifice. அண்ணே இதை பற்றி கூறியிருக்கிறார். உலகம் ரெடியாக இருந்தால் அரவிந்தர் இந்தவாறு தன்னுடைய உடலை விட வேண்டிய அவசியம் இல்லை. பட் he did this strategic sacrifice so that அது அப்புறம் எல்லாருமே பார்த்தா 4 நாட்களுக்கு அந்த சூப்ராமெண்டல் லைட் வந்து அந்த அரவிந்தரின் உடலில் இருப்பதை பல பேர் அதை உணர்ந்தார்கள், பார்த்தார்கள். கடைசி நாள் என்று அந்த சூப்ராமெண்டல் லைட் அண்ட் பவரை தன் உடலிலிருந்து அன்னையின் உடலுக்குள் அன்னை அரவிந்தர் செலுத்தினார். அதுக்கப்புறம் தான் அந்த பாடியில கொஞ்சம் டிகே ஆக ஆரம்பிச்சது. 9 டிசம்பர் அன்னைக்கு அரவிந்தரின் உடலை சமாதியில் போட்டது. அதனால தான் அந்த லைன்ஸ் இருக்கு, அந்த உடலுக்கு நன்றி. அரவிந்தர் அந்த சமாதியில இல்ல, அரவிந்தர் இப்பவும் முழு உலகத்திலும் வியாபித்திருக்கிறார். அந்த அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார், that I'll be here till the world is transformed. அங்க என்ன இருக்கிறது அந்த சமாதியில்? அன்னையின் லைன்ஸை நம்ம கவனிக்கணும். To thee who has been the material envelope of our master, to thee our infinite gratitude. அரவிந்தரின் அந்த பூத உடலுக்கு நன்றி. அந்த பூத உடல் என்ன செய்ததுன்னு அதுக்கப்புறம் சொல்றாரு. Who has suffered so much, done so much, may we never forget what we owe to thee. அந்த உடலுக்கு நன்றி கூறுவது. ஏன்னா அந்த உடலில் தான் இந்த சூப்ராமெண்டல் பவர் அண்ட் லைட் கேப்சர் ஆனது முதலில். அவ்வாறே அதுக்கப்புறம் அன்னையின் உடல் இருக்கும் பொழுது, ஏன்னா அன்னை அந்த மேல் செய்யும் யோகத்தை முடித்து 1971ல சொன்னாங்க, it is now done, that now it is possible for those human beings who get to this point, get ready to get the supramental consciousness in the body. அதுக்கப்புறம் தான் அன்னையும் தன் உடலை விட்டு விட்டார். ஸோ அதனால தான் நம்ம சமாதியில தலையை வச்சு ப்ரே பண்ணும்பொழுது that power, the direct transfer from matter to matter. ஏன்னா நம்ம தியானம் செய்யும் பொழுதோ தியான நிலையில் இருக்கும்பொழுது இன்னர் பீயிங்ல we get the touch, the force, the power of the divine mother, அன்னையின் சக்தி, அதை உணர முடிகிறது. பட் ஈவன் நவ் அந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வர when we put our body in touch with the samadhi, we receive something directly at the material level. பிசிக்கல்ல வந்து டைரக்டா நம்மளுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது, டச் கிடைக்கிறது. அதே சமயத்தில் இன்னர் பீயிங் ஆல்சோ கெட்ஸ் ஒன்றி விடுகிறது ரவீந்திர அன்னையுடன். This was the thing. அதனால இந்த பிரேயருடைய அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கு என்றால், அரவிந்தர் சொன்ன அவதாரம்னு இறைவனே மேலே இருந்து எல்லாத்தையும் பண்றதா இருந்தாலும் ஒரு அவதாரம் பண்ண அவசியம் இல்லை. அவதாரம் ஏன் வருகிறது என்றால், மனிதர்களுக்கு அதே மனிதர்களுக்கு உள்ள எல்லா குறைபாடுகளையும், அப்ஸ்ட்ரக்ஷன்ஸையும், அந்த லிமிட்டேஷன்ஸையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு புது இலக்கை நோக்கி அந்த பயணத்தை அவர்கள் முதலில் செய்து அந்த வழியை காண்க. நாங்க பாரு, உனக்கு நீ சொல்றியா நான் மனிதான், நான் எப்படி இறை நிலையை எழுத முடியும், எப்படி அந்த மாதிரி திருவுரு மாற்றம் எனக்கு ஏற்படணும், நாங்க பண்ணி காமிச்சிருவோம் உனக்காக. அதே லிமிட்டேஷன்ஸ் ஏற்பட்டு, ஏன்னா ஒரு இடத்துல வந்து திலீப் குமார் ராய் கூறுகிறார், நீங்க தான் பெரிய, நீங்க அவதாரம், உங்களுக்கு எல்லாம் ஈஸி, நீங்க போய் இந்த யோகத்தை செய்யறது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு. நான் வந்ததே பெரிய ஒரு அர்த்தமில்லாத விஷயம்னு நீங்க சொல்ற அப்படின்னு திலீப் குமார் ராய்கிட்ட சொல்றாரு அவர். ஏன்னா எனக்கு அந்த பெயின், அந்த சஃபரிங் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் ஏன் இங்க வரணும்? பரம்பொருளாக இருந்து அங்கிருந்து எல்லாத்தையும் இங்க நடத்தலாமே. அதை ஏற்றுக்கொள்வது என்னவென்றால், மனிதர்களுக்கு கூட பாரு, நானே பண்ணி காமிச்சிருக்கேன், எனக்கும் அதே உடல் தான் உனக்கு ஏற்பட்டேன். என்னோட உடல் என்னோட டைரக்டா தெய்வீகமான உடல் அல்ல. ஹியூமன் பாடியை வைத்துக்கொண்டு ஹியூமன் எந்தெந்த விஷயங்களுக்கு, அந்த பெயின், சஃபரிங், டெத், இக்னரன்ஸ்,
எல்லாவற்றையும் மேலே வைத்துக்கொண்டு அதை எவ்வாறு ஜெயிக்க முடியுமோ அந்த வழியை நானும் அன்னையும் உங்களுக்காக காண்பித்திருக்கிறோம். அதற்கு மேல எந்த விஷயம் தேவையோ இறை சூப்பராமெண்டலை இங்கே இறக்குவதற்கு. ஏன்னா அன்னை ஒரு இடத்துல சொல்லியிருக்க, ஐ அண்ட் ஷி அரபிந்தோ ஹேவ் நாட் கம் ஹியர் டு எஸ்டாப்ளிஷ் an ஆசிரம். ஒரு ஆசிரமத்தை நிறுவுவதற்காக நாங்க வரவில்லை. Sri Aurobindo is not a teaching, not even a revelation. He is a mighty action direct from the Supreme. The action and the supramental இங்கே இறக்குவதற்கு 1956 அந்த சூப்பராமெண்டல் டிசென்ட்டுக்கு அப்புறம் அன்னை சொன்னான், சூப்பராமெண்டல் வந்து விட்டது, இனிமேல் இந்த மனித குலம் அடுத்த நிலைக்கு செல்வது நிச்சயம்தான். நான் யோசித்தேன், நான் எதுக்காக இன்னும் இந்த உடம்பை வச்சுட்டு இருக்கணும், இனிமேல் நான் போயிடலாமே, மீனா அந்த மெயின் விஷயத்தை செய்தாச்சுன்னு. அதுக்கப்புறம் அன்னையின் தாயின் கருணை, இந்த மனுஷங்களை இந்த யோகத்தை செய்ய விட்டா இன்னும் லட்சக்கணக்கான வருடங்கள் ஆயிடும்னு. Then she did that yoga, taking on all that. அதாவது எப்படி நம்ம ஒரு குழந்தை ஒரு 100 மீட்டர் ஓடி ஜெயிக்கணுமோ 95 மீட்டர் வரை அந்த குழந்தைய தூக்கி அதுக்கு முன்னாடி வச்சு விட்டார். இந்த பினிஷிங் லைனோட இன்னும் 5 மீட்டர் அந்த குழந்தையால செய்ய முடியும். So she did that, and in 71 she completed that building of those bridges till the cells of the body. நம்ம உடலில் இருக்கும் கோஷாணுகள், பேசிக் பிளாக்ஸ் ஆஃப் த பிசிக்கல் பாடி, அதற்குள்ளே வர அதையெல்லாம் இந்த சூப்பராமெண்டல் லைட்டுக்கு ஓப்பன் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்தேன். He opened up the physical cells so that they all can be divinized. அதுக்கப்புறம் தான் 1973 எவ்வாறு அரவிந்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தன்னுடைய உடலை நீத்தார்களோ. நான் நிறைய பேர் கேட்கிறேன், அதாவது அன்னை ஏன் உடலை நீத்தார்கள் என்று. ஏன்னா வேலையை முடித்து விட்டார். இதுக்கு முன்னாடி நான் சண்டே டாக் இந்த முருகப்பன் சாரோட குரூப்ல தான் அந்த பாயிண்ட சொல்லிட்டு இருந்தேன். நியூ வேர்ல்ட். இப்பொழுது நியூ வேர்ல்ட் இஸ் ஆல்ரெடி ஹியர். மதர் அண்ட் ஷி அரபிந்தோ ஆர் தேர். 1953 அன்னை என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் நாட் த ஓல்ட் வேர்ல்ட் டர்னிங் இன்டு நியூ, a new world is born. அந்த சூப்பராமெண்டல் வேர்ல்ட் வந்து விட்டது இங்கே. இப்போ நம்ம we have to manifest that here individually and collectively. அதுதான் the great adventure. இனிமே அது நம்மளுக்கு எல்லோருக்கும் இது பாசிபிள். Not only has the path been cleared, but all that which is necessary to reach the goal has also been prepared for us by the Mother. அந்த இன்ஃபினிட் கிராட்டிடியூடை மறக்காமல் எப்பொழுதும் அன்னை அரவிந்தரை அந்த நன்றி உணர்ச்சி, மோர் தேன் ஜஸ்ட் நன்றி உணர்ச்சி, அது அன்பும் சரண்டரும் சமர்ப்பணத்தையும் கலந்து நாம செய்யும் இந்த இது. ஏன்னா அதை புரிந்து கொண்டு விட்டால் என்ன செய்திருக்கிறார்கள் அன்னையும் அரவிந்தரும் மனித குலத்திற்காக என்று நாம் முழுமையாக சின்சியராக சரண்டர் செய்து விட்டால் சூப்பராமெண்டலுக்கு கொஞ்சம் சமயம் எடுக்கலாம். அகைன் அரவிந்தர் கூறியிருக்கிறார் இல்லையா, இட் இஸ் நாட் ஓன்லி த ஜாய் ஆஃப் த கோல் பட் த ஜாய் ஆஃப் த ஜர்னி. நம்ம லட்சியம் ரொம்ப பெரிய லட்சியம், அதை நிச்சயமாக அடைவோம். போகும் வழியே இப்பொழுது ஒரு பெரிய அட்வென்ச்சர். நாம் அதனால முழு முயற்சியுடன் முழு உற்சாகத்துடன் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும். Again, with my prostrations at the feet of Mother and Shri Aurobindo, I end the talk for today.